பிரியமானவர்களே, தேவன் விரும்பும் இரண்டாவது குணம் உண்மை. உண்மை உள்ளவனுடைய அடையாளம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது உபாகமம் 28:1 அடிப்படையிலே வசனப்படி நடப்பார்கள். அதாவது தேவன் கொடுத்த வசனப்படி நடப்பார்கள். ஏனென்று சொன்னால் வசனம் உண்மையானது. ஆகவே அதன்படி நடக்கிறவங்க உண்மையாக இருப்பார்கள். 2வது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் அடிப்படையில் தேவ சித்தத்தின்படி நடப்பார்கள். அதாவது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு தான் செய்வார்கள். எப்போதும் தேவனோடு இருப்பார்கள். 3வதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் அடிப்படையில் முழு இதயத்தோடு கர்த்தரை மட்டும் சேவிப்பார்கள். அரைகுறை மனது, சோம்பல், தயக்கம், முக்கியமாக 2 எஜமான ஊழியம் செய்து அவர்களிடத்தில் இருக்காது. 4வதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் அடிப்படையில் இருதயத்தில் சுத்தம் இருக்கும். அதாவது பாவம் இருக்காது. ஏமாற்றுதல், வஞ்சித்தல், பொறாமை, எரிச்சல், இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்காது. கடைசியாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள். அதாவது எப்பொழுது நம்முடைய விருப்பத்தை விட தேவ விருப்பத்தை செய்கிறோமோ அப்பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். ஆமென்.